ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 61. பிரளய பயசீதாது சூப்த சக்தேர் முகேப்யக ஸ்ருதி கணம் அபநீதம் பிரத்யுபாதத் ஹத்வா திதிஜம் அகதயத் யோ பிரம்ம சத்யவ்ரதானாம் தம்மகம் அகிலஹேதும் ஜிஹ்மமீனாம் நதோஸ்மி. மீனிங். பிரளய பயசி பிரளய நேரில் தாது பிரம்மதேவரிடமிருந்து சூப்த சக்தே உறங்கிக் கொண்டு இருந்ததால் செயலற்றிருந்த மூகப்ய வாய்களிலிருந்து ஸ்ருதிகணம் வேத குறிப்புகளை அப்பநீதம் களவாடப்பட்ட பிரத்யுபாரத்த அவரிடம் திருப்பிக் கொடுத்தார். ஹத்வா கொன்று திதிஜம் சக்தி வாய்ந்த அசுரனை அகதயத் விளக்கினார். யாரொருவர் பிரம்ம வேத அறிவை சத்யவிரதானாம் சத்யவிரதன் என்னும் பெரும் ரிஷிகளின் ஆத்ம ஞானத்திற்காக சத்யவிரதன் மற்றும் பெரும் ரிஷிகளின் ஆத்ம ஞானத்திற்காக அவருக்கு அகம் நான் அகிலஹேதும் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவருக்கு ஜிஹ்ம மீனம் ஒரு பெரிய மீனாக தோன்றி நடிக்கும் நதக அஸ்மி எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். ஒரு பெரிய மீனாக தோன்றியவரும் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த பிரம்மதேவருக்கு வேத இலக்கியத்தை திரும்ப கொடுத்தவரும் சத்யவிரத மகாராஜனுக்கும் பெரும் ரிஷிகளுக்கும் வேத இலக்கியத்தின் சாரத்தை விளக்கியவருமான பரமபுருஷ பகவானுக்கு எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இது பகவான் விஷ்ணுவின் மீன் அவதாரத்துடனான சத்யவிரதனின் சந்திப்பை பற்றிய ஒரு சுருக்கமாகும். அசுரனான ஹயக்ரீவனிடமிருந்து எல்லா வேதங்களையும் திரும்ப பெற்று அவற்றை பிரம்மதேவரிடம் ஒப்படைப்பதுதான் பகவான் விஷ்ணுவின் நோக்கம். தற்செயலாக பகவான் தமது காரணமற்ற கருணையால் சத்யவிரதனுடன் பேசினார். சத்யவிரதானாம் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் சத்யவிரதனுக்கு சமமான நிலையில் உள்ளவர்கள் பகவானால் பேசப்பட்ட வேதங்களிலிருந்து அறிவை பெற முடியும் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. பகவான் எதை பேசினாலும் அது வேதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பகவத்கீதை குறிப்பிடுவது போல வேதாந்த கிருத் வேதவேத். எல்லா வேத அறிவையும் தொகுத்தவர் பகவான் கிருஷ்ணர். வேதங்களின் பொருளையும் அவர் அறிவார். எனவே பகவான் கிருஷ்ணரிடமிருந்தோ அல்லது உண்மை உருவிலுள்ள பகவத்கீதையிலிருந்தோ அறிவை பெறுபவர் ஞானத்தை பெறுபவர் யாராயினும் அவர் வேதங்களின் நோக்கத்தை அறிந்தவர் ஆகிறார். ஏனெனில் வேதைச்ச சர்வேர் அகம் ஏவ வேத்யக என்று பகவான் கூறுகிறார். வேதங்களின் நோக்கமே என்னை புரிந்து கொள்வதுதான் என்பதே இதன் பொருள். வேதங்களை படித்து அவற்றின் கருத்தை தவறாக புரிந்து கொள்பவர்களிடமிருந்து வேத அறிவை புரிந்து கொள்ள ஒருவரால் முடியாது. இத்தகைய ஒருவன் வேதவாத ரதான் என்று அழைக்கப்படுகிறான். அதனால் வேதங்களை ஒருவர் பரமபுருஷ பகவானிடமிருந்து அறிய வேண்டும். மேலும் பரமபுருஷ பகவானை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரது உபதேசங்களை பின்பற்றி நடப்பவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டால் முழுமையான வேத அறிவை நம்மால் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 24 பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 61 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் ஸ்கந்தத்தின் பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பை கொண்ட 24ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இவ்வாறு நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.